வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நட்பு வட்டாரங்களை எப்பவுமே உங்க பக்கத்தில் கொண்டு வரும்போது கரெக்டாக சீர்தூக்கி இவர்கள் இன்னென்ன காரியத்துக்கு உபயோகப்படுவார்கள், இவர்களை நம்ம எந்தெந்த இடத்துல வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கிளீனாக அழகாக வச்சிருக்கிறீங்க. அதே போல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைகளையும் கரெக்டாக பிரித்து வைத்திருக்கீங்க. இவர்களுக்கு இதை கொடுத்தால் பாத்திரம் மருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன ரோல் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறீங்க. அதனால தான் உங்களில் நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸாக இருப்பாங்க, கலைத்துறையில் நிறைய பேர் ஜட்ஜாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தன்மையில் இவங்களை என்னென்ன மாதிரி இருப்போம், இதில் உண்மை இருக்குது, உண்மை இல்லை, இதில் நிறைய இருக்குது, நிறைய இல்லை, குறை இருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சி க்ளீனாக அவ்வளோ மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய ஆசாமி நீங்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு வாரம் முதல்ல காரியங்கள்லாம் மெதுவாக நடக்குங்க. ஸ்லோ தான். ஒரு 2 நாளைக்கு பெருசாக நீங்கள் நினைக்கிற ஸ்பீடெல்லாம் இருக்காது. புதன்கிழமை வியாழக்கிழமையில் கொஞ்சம் நீங்களே சந்தோஷப்படுற மாதிரி நிறைய காரியங்கள்லாம் நடக்கும். சில நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். வார கடைசியில் கொஞ்சம் செலவும் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் மைண்ட் செட் கிளீனாக பண்ணிவிடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த வாரத்தில் அவசியம் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் பேசணும். ஃபேமிலி டயத்தை ஒதுக்கணும். அவங்களுடைய குறை நிறைகளை கேட்க வேண்டும். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துல கேது அமர்ந்து இருக்கிறார் அப்படின்றதையும் அவர் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றோ அந்த கேது தன் பார்வையாலே உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்த்திருக்கிறார். அப்போ குடும்பத்தில் ஏதோ கிரிவன்ஸ் இருக்கு, அதை நீங்கள் அட்டன் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறீங்க. அதை அட்டன் பண்ணுங்க. என்னென்ன கிரிவன்ஸ் இருக்க முடியும்? உங்கள் குழந்தைகளில் சிலவங்க சில பொருட்களை வாங்க சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் வாங்காமல் டாச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சிலவர்களுடைய குழந்தைகள் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்காக உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய பட்ஜெட் உங்களுடைய பட்ஜெட்டில் இல்லை, அதனால் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலவர்களுக்கு அவர்கள் வேறு வேறு படிப்புகளெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு ஒப்புதலாக இல்லை. அவங்க கடல் கடந்து போகணும்னு யோசித்து படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு தோணலை, அதனால் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்ல பேசாமல் இருக்கிறீங்க. சிலவர்கள் மருத்துவத்திலே சில படிப்புகளெல்லாம் படிக்க வேண்டும், இதற்கு இவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோலாம் நமக்கு ஆகாதுங்க, நமக்கு ஏற்ற மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை கொடுக்குறீங்க. இப்படி குடும்பத்திலே சில தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது. அது உங்களுக்கு பெரிய ஹாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதும் ஃபேக்ட். இதை அட்டன் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு டேல நம்ம பண்ணி தான் ஆகணுங்க. விவியன் ரிச்சர்ட் சொல்லுவார், கிரிக்கெட் விளையாடிட்டு வந்து, எவ்ரி டாக் ஹேஸ் இட் ஓன் டே அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்படி சொன்னால் எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு இல்லைங்களா? நம்ம வந்து தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. நம்ம வந்துட்டு இந்த டேயில் உட்காந்து அட்டன் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட முடியுங்களா சொல்லுங்கள்? அதனால் கொஞ்சம் அட்டன் பண்ணக்கூடிய வாரத்தில் இந்த வாரத்தை எடுத்துக்கிடுங்க. ஏன்னா இந்த வாரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனாலே, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால, எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு மனநிலை நல்லா இருக்கிறதுனால இதை கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க. செவ்வாய் அப்படிங்கிறவர் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். 3ஆம் இடத்துக்கார். முயற்சியை கொண்ட படுத்தா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்டவர் தான் உட்கார்ந்துருக்கார். கடகராசியில் போய் உட்காந்துன்னு உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ தைரியத்தை நீங்கள் வர வச்சுக்கணும். அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் சால்வ் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் சரியாக போடும். அதனால் இந்த வாரத்தை அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த வாரத்திலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பைரவர். இவரை வணங்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிவிடும். முடிஞ்சால் கொஞ்சம் குங்குமப்பூ கொண்டு அந்த சுவாமி காலில் வைத்து விட்டு வணங்கி விட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் பாலில் கலந்து குடிக்கிறது அப்படிங்கிறத வச்சுட்டிங்கன்னா, குடும்பத்தை எல்லாரும் கொடுத்து சாப்பிட்டுன்னா அது பாயசம் வச்சு சாப்பிடுவதுன்னு சொல்லுவோம். அப்படி பண்ணினாலும் ரொம்ப நல்ல பலனாக அமையும்.
இதனால் என்ன ஆகும், உங்களுடைய அந்த கூலிங் அப்படின்னு ஆகிடும், எல்லாத்துக்கும் சால்வ் அப்படின்னு ஆகிடும், எல்லாத்துக்கும் தீர்வு கிடைத்து விடும். அதனால் இந்த வாரத்தில் தீர்வு கிடைச்சோன்னா மனசில் அவாடி பாரம்லாம் விலகிச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் என்ற டோன் அழகாக புரிகிறது. இதை அப்படியே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சந்தோஷம் வாழ்க்கையிலே உங்களுக்கு எப்போதும் நிரந்தரமாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.